தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு விவசாய பொருட்களுக்கு எதற்கும் இன்று வரை புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை. அந்த ஆதங்கத்தை போக்குவதற்காக தான் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கும்பகோண வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு விண்ணப்பம் கேட்டு வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு மையம், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த அமைப்பு மூலம் விண்ணப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய முதல் வேளாண்மை பொருட்களாக கும்பகோண வெற்றிலையை புவிசார் குறியீடு கிடைத்துவிட்டதாக நான் அறிவிக்கிறேன். அதேபோன்று 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவிலேயே பூமாலைக்கு எதற்கும் புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டினுடைய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பூமாலை மிகவும் வியக்கத்தக்கது. அதற்கு 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விண்ணப்பிக்கப்பட்டது. அதற்கும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டதாக நான் அறிவிக்கிறேன்.